போன கதையில நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னா, ஹைடிய அந்த டிடி வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அவளுக்கு நல்ல பழக்கத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தாத்தா கிட்ட சொல்லி ஹைடிய வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக அவங்க கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா தாத்தா கொஞ்சம் கூட சம்மதிக்கவே இல்லை. ஆனா டிடி எப்படியாதும் தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி ஹைடிய கூட்டு போகணுன்ற எண்ணத்துல முழுமையா இருந்தாங்க. அதுக்காக தாத்தா கிட்ட மேலும் மேலும் வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்க இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா தாத்தா? ஒரு சின்ன குழந்தைய எந்த அளவுக்கு சந்தோஷமாவும் அக்கறையோடவும் பாத்துக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நீங்க தனியா இருந்த நேரத்துல ஹேடிய நான் அவங்க கிட்ட விட்டுட்டு போனேன்னு நீங்க என் மேல கோவமா இருக்கிறது நியாயம்தான். ஆனா எனக்கு அதை தவிர அப்ப வேற வழியே தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 3 வருஷத்துல நான் அவளை நினைக்காத நாளே இல்ல. இப்ப கூட நான் அவளை என் கூட பிராங்க்ஃபர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சொன்னடி? ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் அவளை என் கூட கூட்டிட்டு போகணும். நான் சொல்ற விஷயத்த நல்லா கேளுங்க. ஹேடியோட வாழ்க்கைக்காக நான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நிச்சயமா 1000த்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஆனா இந்த வாய்ப்பு ஹேடிக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன தாத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல? நான் இப்படி தேவையில்லாம உளறிட்டு இருக்கிறத விட எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? நான் பிராங்க்ஃபர்ட்ல என்னோட ரிலேட்டிவ் வீட்ல இருந்தேன். அவங்க தான் சிட்டிலேயே ரொம்ப ரொம்ப ரிச்சானவங்க. அந்த வீட்ல மட்டும் ஹேடி வாழ்ந்தானா அதை விட பெரிய அதிர்ஷ்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டை பார்த்து பிராங்க்ஃபர்ட்ல இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ பெரிய வீடு அது. அந்த வீட்டோட சொந்தக்காரர் மிஸ்டர் செஸ்மன். அவருக்கு 12 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு நோயினால அதோட கால்ல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால அவளால கண்டினியூவா ஸ்கூலுக்கு போக முடியல. உங்களுக்கு தெரியுமா? ஆனாலும் அவளோட வீட்ல ஒரு டீச்சரை அரேஞ்ச் பண்ணி அவளுக்காக ஸ்டடீஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் ஸ்கூலுக்கு போகாததுனால அவ ரொம்ப தனிமையா உணர்ந்தா. அவளுக்காக வீட்ல நண்பர்களே கிடையாது. தனிமையில இருந்ததுனால அவளால சரியா படிக்கவும் முடியல. அந்த பொண்ணு வீட்ல தனியா கஷ்டப்படுறதுனால அவளுக்கு துணையா ஒரு பொண்ணை தத்தெடுக்கணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஹேடியோட ஞாபகம் வந்தது. நான் அவங்க கிட்ட போயிட்டு ஹேடிக்காக பேசி பார்த்தேன். ஹேடியோட கேரக்டர், அவளோட அழகு எல்லாத்தையும் பத்தி நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்பதான் அவங்களும் ஹேடிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து ஹேடி தான் அவங்க பொண்ணுக்கு சரியான துணையா இருப்பேன்னு என்கிட்ட ஹேடியையே கூட்டிட்டு வர சொன்னாங்க. அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்னைக்கு ஹேடி பக்கம் வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. நீ வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? அந்த பொண்ணு ரொம்பவே வீக்கா இருக்கா. அவளுக்கு எந்த நேரம் வேணா என்ன வேணாலும் ஆகலாம். சோ அவளோட அப்பா இன்னொரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நான் ஹேடிய கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஹேடி மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டானா அவளை விட ஒரு அதிர்ஷ்டக்கார பொண்ணு யாருமே இருக்க முடியாது. நீ சொன்ன கதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன? அப்ப இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அப்படியே கதையா இருந்தாலும் இதை விட ஒரு நல்ல கதையை வேற யாராலையும் சொல்ல முடியாது. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களால அனுப்ப முடியுமா முடியாதா? ஐடியா இங்க இருந்து அனுப்புறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய யோசிக்கணும். அதனால நான் சொல்ற மாதிரி செய்ய. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி, நான் சொன்னது கதையாவே இருக்கட்டும். அதை எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. உங்களை பத்தி வெளியே 4 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஹேடிய நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பல, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஈவன் அவளுக்கு ஒரு ஆல்பபெட் கூட தெரியாது. உங்களுக்கு அவ மேல பாசமே இல்ல. அவளுக்கு 8 வயசாச்சு, இன்னமும் அவளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு அவ மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, அதுதானே? இங்க பாருங்க, அவ என்னோட அக்காவோட குழந்தை. என்னால அவளை என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் அவளை கூட்டிட்டு போக போறேன். உன்னால முடிஞ்ச ஐடியா இங்க இருந்து கூட்டிட்டு போய் பாரு. ஓ, என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா?
நீங்க எந்த வேலை செய்ய போறதா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டா யோசிச்சுட்டு செய்யுங்க. ஒருவேளை நான் இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா அங்க நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே என் பக்கம் தான் சாட்சிக்கு வருவாங்க. அத்தனை மக்களும் என் பக்கம் இருக்கும்போது அங்க தனி மனுஷனா உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்பவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு சின்ன குழந்தைய வளர்க்கறேன்ற பேர்ல கொடுமைப்படுத்துறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்கன்னு அங்க எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க. வாய மூடு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன எப்படி உங்க அக்கா பொண்ணுன்னு ஐடியா என்கிட்ட இருந்து பிரிச்சு பேசிட்டியோ, அதோட உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐடி உன் கூட வந்தானா அவளை நீ தாராளமா கூட்டிக்கிட்டு போலாம். ஆனா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சத்தியமா சொல்றேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். யா அப்போ என்னால அவளை கூட்டிட்டு போக முடியும்னு ஒத்துக்கிறீங்கல்ல? அவ வருன்னு சொன்னா நீ தாராளமா கூட்டிட்டு போலாம். வரமாட்டேன்னு அவ வாயால சொல்லட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சின்ன குழந்தைய அடிச்சிடாத சொல்லிட்டேன். நான் கூப்பிட்டும் எப்படி அவ வராம இருக்கிறான்னு பாத்துடுறேன். என்ன ஆண்டி, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ஹேடி, நான் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நீ என் கூட பிராங்க்ஃபர்ட்டுக்கு வா. அப்படின்னா பிராங்க்ஃபர்ட்னு சொன்னேன். பிராங்க்ஃபர்ட்டா? ஆமா, நீ விரும்பினா உன்னையும் என் கூட பிராங்க்ஃபர்ட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தாத்தா சொன்னாரு. தாத்தாவா சொன்னாரு? ம் ஆனா எனக்கு வர விருப்பம் இல்லையே. ம் ஹைடி, எதையும் யோசிக்காம பதில் சொல்லக்கூடாது, புரியுதா? நீ மட்டும் பிராங்க்ஃபர்ட்டுக்கு வந்தனா இங்க இருக்கிறத விட 1000 மடங்கு அங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியெல்லாம் பேசாத ஹைடி. பிராங்க்ஃபர்ட்டை விட ஒரு நல்ல இடம் வேற எங்கேயுமே கிடையாது. பிராங்க்ஃபர்ட்ல நம்மள சுத்தி பெரிய பெரிய பில்டிங்ஸும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. இல்ல ஆண்டி, நான் உங்க கூட வரல. என்ன, ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? ஏன்னா நான் தினமும் பீட்டரோட பாட்டிய பார்க்க வரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நான் உங்களை பார்க்க போலன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதனால என்ன ஹைடி, நீ இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதோ மறக்காம அவங்கள போய் பார்த்துட்டு வந்துரு. அவங்களுக்கு பிடிச்சத பிரசன்ட் பண்ணு. இது பிரசன்டா? அவங்களுக்கு ஒயிட் ரோல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒயிட் ரோஸ்ட்டை பத்தி பேசின உடனே ஹைடிக்கு ஞாபகம் வந்தது அந்த ஒயிட் ரோஸ்ட் தான். ஏன்னா பீட்டர் வீட்டுல ஒயிட் ரோஸ்ட் வாங்குற அளவுக்கு அதிகமா பணம் கிடையாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் ஒயிட் ரோஸ்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா பாட்டிக்கு ஒயிட் ரோஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அவ நிறைய வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு வாங்கி தர அளவுக்கு காசும் கிடையாது, அது எங்க விற்கும்ன்ற இடமும் தெரியாது. டிடி சொன்ன ஒரே காரணத்துக்காக பாட்டிக்கு எப்படியாவது ஒயிட் ரோஸ்ட்டை வாங்கி தரணுன்ற ஒரே எண்ணத்துல டிடி கூட போறதுக்கு அவ சம்மதிச்சா. டிடிக்கு ஹைடியை எப்படியாவது ஏமாத்தணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர ஹைடியோட ஆசைகளை பூர்த்தி செய்யணுன்ற எண்ணம் மட்டும் அவளுக்கு வரவே இல்லை. எப்படியோ ஹைடியை ஏமாத்தி அவ மறுபடியும் அவ வழிக்கே வர வச்சு அந்த ஊருக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணா. ஹைடியும் பாட்டிக்கு எப்படியாவது ஒயிட் ரோஸ்ட்டை வாங்கி தரணுன்ற ஆசையில அவ கூட போறதுக்கு சம்மதிச்சா. ஆண்டி, நான் இப்பவே உங்க கூட வீட்டுக்கு வரலாமா? என்ன கேட்ட? நீ நீ கண்டிப்பா இப்பவே என் கூட வரலாம். அததான் நான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உங்க கூட வந்துட்டா தாத்தா கவலைப்பட மாட்டாரா? அது இல்ல, தாத்தா கவலைப்பட மாட்டாரு. சரி, அந்த தொப்பிய போட்டுக்கோ, நம்ம கிளம்புறதுக்கு நேரம் ஆச்சு. ஓகே, இப்ப போலாமா ஆண்டி? போகலாம். சரி, சீக்கிரம் வாங்க, நாம போய் பாட்டிக்கு ஒயிட் ரோல்ஸ் வாங்கலாம். வாங்க. என்னாச்சு? தாத்தா, நான் டெய்டி ஆண்டியோட போயிட்டு வரேன். என்ன தேடாதீங்க. பை பை தாத்தா, நான் போயிட்டு வரேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஹைடி.
பார்த்து ஜாக்கிரதையா போமா. என்கிட்டயே சவாலா? மேலே ஏறி பாப்போம். ஐடி எங்க ஐடி இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? பிராங்க்ஃபர்ட்டுக்கு போறேன் பீட்டர். டிரான்ஸ்போர்ட்டா? எதுக்காக? இல்ல பீட்டர், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். அப்படின்னா பாட்டிய பார்க்க நீ வரமாட்டியா ஐடி? இல்ல பீட்டர், நான் இப்ப போகும்பொழுது பாட்டிய பார்த்துட்டு தான் போவேன். பாட்டிய பார்க்கலாம் நேரம் கிடையாது. ஏற்கனவே நமக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனா பாட்டி இப்ப எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே. அடுத்த தடவை நீ திரும்பி வரும்போது பாட்டிய பாத்துக்கலாம். இப்ப வா போலாம். எனக்கு இப்ப என் பாட்டிய பார்க்கணும். ப்ளீஸ் என்ன விடுங்க. ஐடி நீ திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும்? அவ திரும்பி வரதும் வராததும் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு பாட்டிய பார்க்கணும். ஐடி பீட்டர், அங்க எதை போட்டு உடைச்ச? பீட்டர், உன்னை தானே கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. பீட்டர், எந்த பொருளை எடுத்தாலும் பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி உடைக்க கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க அவனுக்கு கொடுக்கற செல்லம் தான். என்னம்மா பண்றது, சின்ன பையனாச்சே. பீட்டர், ஏன் அப்படி வருத்தப்படுற? சந்தோஷமா இருக்கணும். இல்ல, என்னால முடியாது. எதுக்கு இப்படி கோவப்படுற? எனக்கு ஒன்னும் புரியல. என்ன ஆச்சு இவனுக்கு? அந்த டேட்டிய ஐடிய பிராங்க்ஃபர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவளுக்கு போக விருப்பமே இல்ல. டேடி, அடட, என்ன இப்படி நடந்துருச்சு? எதுக்கு அப்படி பண்ணாங்க? அவ உங்களை பார்க்கணும்னு சொன்னா, ஆனா அந்த டேட்டி அவளை விடல. வேண்டாம், அவளை கூட்டிட்டு போக வேண்டாம். டேடி, அவளை கூட்டிட்டு போகாத. புது இடம்னா அவளுக்கு ரொம்ப பயம். அவளுக்கு பழக தெரியாது. டேடி, ஐடி. பாட்டி என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நிக்காத, டைம் ஆச்சு. ஆண்டி, உங்களுக்கு அது கேட்டுச்சா? பாட்டி என்ன கூப்பிடுறாங்க. நான் போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, பாட்டிய பார்க்கலாம் டைம் இல்ல. ஆனா அவங்க என்ன கூப்பிடுறாங்களே. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேட்கலன்னா அப்புறம் உன்னால எப்பவுமே பாட்டிய பார்க்க முடியாது. அவ்வளவுதான். அவங்கள நான் பார்க்காம ஒரு நாள் சீக்கிரம் கூட வா. இருந்ததில்ல. என்ன விடுங்க. ஐடிக்கு ஒன்னும் ஆகாத, நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அவ ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பா. அவ உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. கண்டிப்பா திரும்பி வந்துடுவா. கவலைப்படாம தைரியமா இருங்க. என்ன பார்க்க வரலையேன்னு நான் ஒன்னும் வருத்தப்படல. அந்த குழந்தை பாவம் அங்க போய் தனியா இருப்பாளேன்னு நினைச்சுதான் வருத்தப்படுறேன். இவ ஹைடி தானே? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவ ஹைடி தான். ஆமா, ஏடி வந்துட்டா பாருங்க. என்ன ஹைடியா?
இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நீயும் ரொம்ப அழகா தான் இருக்க. தேங்க்யூ so மச். ஆண்டி, நம்ம வேகமா போனாதான் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப முடியும். சரி சரி, சீக்கிரம் போலாம் ஹைடி. பாத்தீங்களா, அவ ரொம்ப அவசரப்படுறா. நாங்க கிளம்புறோம். இவ மாதிரி ஒரு குழந்தை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. இந்த மாதிரி குழந்தை எனக்கு இல்லாம போச்சே. பாவம் ஹைடி அங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்காளோ, சாப்பிட்டாலோ இல்லையோ. பாவம் அந்த பொண்ணு. விடுங்க பாட்டி, அவளையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. சின்ன பொண்ணு, அவளை போய் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அவங்க கஷ்டப்படுவா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். தாத்தா, கதவு தோறுங்க. கதவு தோறுங்க தாத்தா. பீட்டர், போகாத, நில்லு. ஒரு நிமிஷம் இங்க வா, அவ எங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் சரி பீட்டர், நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, நான் இன்னும் சாப்பிடல. சரி, உள்ள வா. என்னாச்சு தாத்தா? தாத்தா, தாத்தா, ஐடி எப்ப திரும்பி வருவா சொல்லுங்க. சொல்லுங்க தாத்தா, அவ எப்ப திரும்பி வருவா? அவ இனி எப்பவுமே வரமாட்டாப்பா. என்ன, திரும்பி வரமாட்டாளா? அவ ஏன் திரும்பி வரமாட்டா? எனக்கு தெரியாது. இனி அவளை தேடி நீ இங்க வராத. ஹைடி அவங்க சித்தி கூட போயிட்டாப்பா. இனி அவ திரும்பி வரவே மாட்டா. என்ன தாத்தா, நீங்க விளையாடுறீங்களா? ஐடி திரும்பி வரமாட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அவளை அனுப்பி வச்சீங்க? பீட்டர்,
ஐடி நீ திரும்பி வா ஐடி. என்ன ஆண்டி இவ்ளோ மெதுவா நடக்கிறீங்க? வேகமா நடங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா ஹைடி? நாம இங்க ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் இன்னைக்கே வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. எல்லாம் என் நேரம். ஹைடிக்கு நிறைய பொருட்களை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி டிடி அவளை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சா. வழியில ஹைடி ரொம்ப அடம் பிடிச்சதால அவளை திரும்ப ஊருக்கே கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தா. ஹைடியும் அதை நம்பி அவ கூட எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கிறேன்னு சம்மதிச்சா. அவ கூட நடந்துகிட்டேவும் இருந்தா. நடுவுல அவளுக்கு திடீர்னு தாத்தாவோட ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு வாட்டியும் டிடி கிட்ட கேட்க ஆரம்பிச்சா. தாத்தாவை பார்க்கணும், பாட்டிய பார்க்கணும், பீட்டரை பார்க்கணும்னு. ஆனா டிடி ஹைடி கேட்டதை மறுத்து ஒரு ட்ரெயின்ல ஏத்தி அவளை ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனா. போற வழியில ஹைடி நிறைய அடம் பிடிச்சா. அதை எல்லாத்துக்கும் சமாதானப்படுத்தி ஹைடியை எப்படியோ அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் அவளுக்கு தாத்தாவோட ஞாபகம் மட்டும் போகவே இல்லை. அவளோட நினைப்பெல்லாம் தாத்தாவோட ஊர்லயும் பீட்டர் மேலயும் ஜோசப் மேலயும் மட்டும்தான் இருந்துச்சு. அவ இப்ப போறதுக்கு காரணமே எப்படியாவது பாட்டிக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வரணுன்ற எண்ணத்துல தான். நாளைக்கு அவ பாட்டிக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவாளா மாட்டாளான்னு நீங்களே பாருங்க. சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். விட்டா நீங்க முழு கதையும் இன்னைக்கே தெரிஞ்சுப்பீங்க. வரட்டுமா?